வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையார் நம்மளை தினம் ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத ராசி பலனில் இப்போ பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதன் ராகு உட்காந்துருக்காங்க. அப்போ 3ஆம் இடத்துல தனுசு ராசிக்கு புதன் ராகு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு 3ல் இருக்கிறது பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்க பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்து இடம் சார்ந்து அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண்டிகை ஒரு வளர்ச்சியாக இருக்கும். தாண்டி சொந்த ஜாதகத்தில் ராகு தசை ராகு புத்தி அதே மாதிரி புதன் தசை புதன் புத்தி இது மாதிரியே ஜோதிட ரீதியாக அது மாதிரி ஒரு தசா புத்தி போயிட்டுருக்கும் சொந்த ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரியே 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி உட்காந்துருக்கு. அப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் இந்த தசா புத்திலாம் போனால் கோச்சார பலன் அடித்து முழக்கும். அதுக்கு உங்கள் சொந்த ஜாதகம் ரொம்ப முக்கியம். சொந்த ஜாதகம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிறங்க. ஏன்னா அதுவும் இருந்தால் மட்டும்தான் இதை பாசிட்டிவ் செய்யும். ஏன்னா நம்ம என்ன கர்மா வாங்கி வந்திருக்கோமோ அது கண்டிப்பாக நடக்கும். சரியா? அதில் இந்த கோச்சார பலன் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்து கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். சரியா? அது 4ஆம் இடத்துல அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வீடு மனை வாங்கி விற்கிறவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு அது பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் பேசுகிற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா புதன் ராகு வேறு 3ஆம் இடத்துல நீங்கள் பண்ணுற முயற்சி கமிஷன் பேசுகிற எது பண்ணாலும் கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரியே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காது. 6ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துக்கு உட்காந்துருக்கும் போது சொந்த ஊரில் யாராவது இடங்களை வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாங்காதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக கடனை கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கி பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வர காலகட்டத்தில் உங்களுக்கு நெகட்டிவான வேலையை செய்யும். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. சொந்த ஜாதகம் ஒத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிறங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் தவிர்க்கிறது நல்லது. வீடு வாசம் வாங்குறதுல அதே மாதிரிக்கு ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறது இருக்கிறது கொஞ்சம் எதாச்சமாக இருக்கும். அதே மாதிரியே 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருக்கார். இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அதாவது கேந்திராபிஜி தோசை செய்கிற வேலையை செய்யும். இப்போ குரு 7ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தனுசு ராசிக்கு தனுசு லக்கணக்காரங்களே கூட்டு உதவாது. அப்போ குரு அங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் போய் யாருக்கிட்டையும் கூட்டுக்கு போய் செய்யாதீங்க. கண்டிப்பாக ஒரு பாதகத்தை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கும். நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் யாருக்கிட்டையும் சேர்ந்து பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ 9ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறதுனால உங்கள் தந்தை வழி உறவில் ஒரு சில பிரச்சனையை கொடுக்கும், சிக்கலை கொடுக்கும், தந்தை உறவே இல்லாமல் சூழ்நிலையை கொடுக்கும். உங்கள் சொந்த ஜாதத்தில் 9ஆம் இடத்துல கேது இருந்தால் அதை அறுக்கிற வேலையை செஞ்சிடும். சரியா? அப்போ தந்தை வழி உறவுகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த உறவு உங்களுக்கு நிலைக்காது. அதை தொடர்புலேருந்து இருக்கணும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் வாயெல்லாம் அடைக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் பங்காளி வகையறால். சரியா? உங்கள் சொந்த உங்கள் பங்காளி வகையறால் அப்படி இருக்கிறது தாய் தாப்பேன் உங்கள் அப்பா வழி உறவுக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் கடல் சார்ந்து யார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை கடல் சார்ந்து யார் இருந்தாலும் சரி சந்திரபுத்தி போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கேருந்து தொழில் சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்க சரியானது அமைப்பு இல்லை. அதாவது வெண்மை நிற பொருட்களை யார் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் சர்க்கரை ஆலை வச்சுருக்கவங்களும் சரி அதாவது நிறைய பிஸ்னஸ் இருக்குது சந்திரன் சார்ந்து பிரயாணம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த ஏப்ரல் மாதத்தில். சரியா? ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிக்கிட்டு வந்துட்டுருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி